ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நாம் வந்து தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து தோரணமலை முருகன் கோயிலில் வந்து தைப்பூசத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுபோக நமக்கு வந்து நம்மளோட முருகர் வந்து அன்னைக்கு முருகரோட திருக்கல்யாணமும் நடந்துச்சு தோரணமலையில். அப்புறம் தைப்பூசம் அன்னைக்கு நமக்கு கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதே நேரம் நமக்கு நம்மளோட குடும்ப ஆரோக்கியத்துக்கும் அது வந்து நம்ம கடவுளை அருள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தோரணமலைங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா, ஒயிட் கலரில். ஸோ இதுதான் நம்ம தோரணமலை. ஸோ மேலே தான் நமக்கு வந்து முருகர் இருக்கிறாரு. ஸோ தோரணமலை முருகனுங்கிறது இதுதான். ஸோ தோரணமலைக்கு நீங்கள் போகாத ஃபஸ்ட் ஆளாக இருந்தாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. தோரணமலை முருகன் கோயிலில் அன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதால நமக்கு வந்து இங்கே கடைகள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஒரு அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. ஸோ முன்னக்கட்டியே நம்மளை வந்து அங்கே நிப்பாட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஸோ நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நடந்து போகும்போது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்வீட் ஸ்டால் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிட்டாயெலாம் இருக்கு இல்லையா, மிட்டாய் கடை இருந்துச்சு. அப்புறம் வந்து வீட்டுக்கு வாங்குகிற ஸ்நாக்ஸு, அப்புறம் ஜூஸ் ஐட்டம், அந்த மாதிரி இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மிட்டாயே போட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கடைகள் எல்லாமே இருந்துச்சு. மக்கள் கூட்டம்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்தது. ஸோ மக்கள் கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நமக்கு வந்து அங்கே நாங்கள் போகிற டைமே அங்கே வந்து ராஜாஸ் அந்த அவங்களோட ராஜாஸ் டெக்ஸ்டைல் இருக்குது. ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நமக்கு தைப்பூசம் சார்பாக. ஸோ வருஷம் வருஷம் அவங்க கொடுப்பாங்க. அவங்க இதில் நம்ம வந்து நாங்கள் போய் நின்று நாங்கள் சாப்பாடு வாங்கினோம். ஸோ சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன கொடுத்தாங்கன்னா தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் வந்து பொங்கல் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது சர்க்கரை பொங்கல். இந்த மூணுமே நாங்களும் கொஞ்சம் வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டுருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருந்துச்சு. இந்த டைம் நம்ம போன வருஷம் தைப்பூசத்தை விட இந்த தைப்பூசம் வந்து அந்த நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயிலுக்கு நம்ம கோயில் குழுவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வந்து நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சால் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதோ அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய நமக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக போலீஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் இருந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் நம்ம கோயிலிருந்தே நிறைய ஆட்கள்லாம் இதுக்குன்ட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது போக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சைடும் நமக்கு பில்லர் மாதிரி இந்த மாதிரி தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயில்னு சொல்கிற மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்ரீ லக்ஷ்மியை போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டோம். ஸோ ஸ்ரீலக்ஷ்மியை கும்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ரீ முருகனோட நமக்கு திருக்கல்யாணம் வந்து நடந்துச்சு. அப்போ தூரமாக இருந்தால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்ரீ கல்யாணம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஊர் மக்கள், அதாவது மக்கள் அவ்வளோ கூட்டமாக வந்திருந்தாங்க. அப்போ வந்து நமக்கு முருகரோட திருக்கல்யாணத்துக்காக அவ்வளோ எதிர்பார்த்து மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஆர்வமும் சந்தோஷமாகவும் நம்ம முருகரை வணங்குறதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ முருகரோட திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்குன்ட்டே எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ திருக்கல்யாணமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அதேமாரி ஹாப்பியாகவும் எல்லார் முன்னிலையும் திருக்கல்யாணம் வந்து நடந்துச்சு. ஸோ முருகரோட அருள் வந்து நம்மளோட குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா கடவுளோடையும் முருகர் கடவுள் வந்து எல்லா கடவுளோடையும் சக்தி வாய்ந்தவர். ஸோ அவர் வந்து அவரோட பக்தர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா என்னன்னாலும் இப்போ நினச்சா பண்ணுவார். ஸோ மனமுருகி நம்ம வேண்டணும். இப்போது இந்த மாதிரி திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாருமே முருகரை வந்து சாமி வணங்குறதுக்கு போயிட்டு வந்தாங்க. வணங்குறதுக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கேயுமே கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா முருகரோட அந்த டெக்கரேஷன் சரி, முருகரோட அழகு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ அழகாக இருந்தார். முருகரை பார்க்கும்போது ஓம் முருகா நமக, ஓம் முருகா நமக, அந்த முருகரோட காட்சி பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ பக்தர்கள் அவ்வளோ பேருமே இந்த காட்சிக்காக தான். நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் முருகரோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முருகரோட அருள் கிடச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே பக்கத்தில் விநாயகர், அவங்க விநாயகர் தான் நமக்கு ஆக்சுவலி விநாயகருக்கும் கும்பிட்றதுக்கு வந்து வரிசையில் நிறைய பேர் கீழே இருந்தாங்க. ஸோ விநாயகரையுமே நம்ம வரிசையில் நின்று கும்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம தோரணமலை ஏறுறதுக்கு தான். ஸோ அருணகிரி மண்டபங்கள் ஸ்டார்டிங் பக்கத்து மண்டபம். ஸோ இதிலேருந்து நம்ம மேலே போகிறதுக்கு நாங்கள் பார்த்தோம். ஸோ ஆனால் ரொம்ப பக்தரோட கூட்டம் அப்படிங்கிறனால நமக்கு மேலே போக முடியலை.
ஸோ மேலே போகிற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஆல்ரெடி நாங்கள் தோரணமலை போயிட்டு வந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தோரணமலைக்கு மேலே போயிட்டு அந்த முருகரோட அருள் எல்லாமே இருக்கிற மாதிரி, ஸோ மேலே எப்படிலாம் இருக்குங்கிறது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் முருகரை பார்த்திங்கன்னா அந்த பக்தர்கள் தான் முருகருக்கு வந்து மெயின். அவங்களோட முருகரோட சக்திக்கு மெயினே என்னென்னா பக்தர்கள் தான். ஸோ முருகரை நம்பி நம்ம வந்து முருகரோட பக்தராக நம்ம மாறுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே தீர்த்து நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமும் நம்மளோட மனசுக்கு வந்து அமைதி தர்றதுக்கும் நம்ம முருகர் வந்து அவ்வளோ நமக்கு இது அருள் புரிவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகரோட வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு ஸோ நல்லா அந்த திருக்கல்யாணத்தை எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் முருகரை பக்கத்தில் இருந்து பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி என்னோடய பசங்க எல்லாருமே அப்புறம் என்னோடய ஒய்ஃப்க்கு எல்லாருமே கொஞ்சம் வந்து நம்ம ஸ்நாக்ஸும் அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவை வளையல் இந்த மாதிரிலாம் வேணும்னு சொன்னாங்க. ஸோ வளையல் இந்த மாதிரிலாம் எடுத்தோம். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு நாங்களும் எல்லாமே ஜூஸ்லாம் குடித்தோம். ஸோ கடைகள்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்மளோட தோரணமலை முருகனை பார்க்குறதுக்காக கடைகளும் சரி பக்தர்களுமே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ தைப்பூசம் வந்து நீங்கள் அந்த இடத்துல இப்போ இங்கே இல்லைனாலுமே உங்களுக்கு நான் லைவாகவே எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுபோக நான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவும் நான் போட்டிருக்கேன். அந்த அவ்வளோ ஒரு தைப்பூசத்தில் நம்மளோட முருகரோட அருள் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த தைப்பூசத்தோட அனுகிரகம் முருகரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களும் முருகரோட அருளை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய லைவ்லாம் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த லைவ்லாம் நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து தோரணமலை முருகனுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் வரல அப்படின்னா கூட இந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்க்கும்போதே நீங்களே அங்கே போய் முருகரை வந்து தரிசனம் பண்ணி சந்தோஷமாக இருந்த மாதிரி உள்ள அனுபவம் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.